ஆக்சுவலாக நடுவில் வந்து அவர் இயக்குன ஒரு படம் சமீபத்தில் வந்துச்சு. அது பெருசாக போகலை. இந்த படத்தை அவர் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தார். தெலுங்கு ஹீரோ வச்சு ஒரு படம் பண்ணார். தமிழ் தெலுங்கு படமாக அது வந்துச்சு. ஆக்சுவலாக வந்து ஒரு சல்மான் கானை வச்சு சிக்கந்தர்னு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காரு. இது எப்போவும் முடிய வேண்டிய படம். சங்கருக்கெல்லாம் இப்போ நேரம் கிடைக்குது. ஒரு காலத்தில் அவர் வந்து யாரையுமே மனம் திறந்து பாராட்டினதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதே இப்போ கேள்விப்பட்டது கூட கிடையாது. ஹாய் விப்ளை ட்ரெண்டிங் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் இசக். இன்னைக்கு வலைப்பேச்சந்திரன் அவர்கள் முதல் பகுதி, இரண்டாம் பகுதி, இந்த மூன்றாம் பகுதியில் ஒரு சூப்பரான விஷயத்த சொல்ல போறாரு. ஆனால் அது முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும். வாங்க தெரிஞ்சுக்கலாம். சார், லிங்குசாமி அவருடைய படங்கள் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட ஆனந்தத்தில் இருந்து எடுத்துக்கிட்டோன்னா ஒரு படமே ரொம்ப வித்தியாசம் தான். இந்த படம் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்றத நிர்ணயிக்கவே முடியாது. ரொம்ப குடும்ப பாங்காக இருக்கும். பட் இவர் வந்து ஒரு மகாபாரத கதை படம் வந்து நான் எடுக்க போகிறேன் அப்படின்ற ஒரு சின்ன அறிவிப்பு கொடுத்துருக்காரு. அது இந்த அளவுக்கு உண்மை சார்? ஆமாம், அது வந்து நீண்ட காலமாக அந்த ப்ரீ ப்ரொடக்ஷனில் அவங்க இருக்காங்க. ஓகே சார். பெரிய டிஸ்கஷனில் இருக்கார். ஆக்சுவலாக நடுவில் வந்து அவர் இயக்குன ஒரு படம் சமீபத்தில் வந்துச்சு. அது பெருசாக போகலை. இந்த படத்தை அவர் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தார். தெலுங்கு ஹீரோ வச்சு ஒரு படம் பண்ணார். தமிழ் தெலுங்கு படமாக அது வந்துச்சு. பட் அது பெரிய அளவுக்கு போகலை. ஸோ இந்த சூழலில் தான் அவர் வந்து மகாபாரத கதையை பல கோடி செலவு பண்ணி எடுக்க போகிறதா ஒரு தகவல் ஒன்று இருக்குது. ஒரு பெரிய நிறுவனம் வடநாட்டிலேருந்து வந்திருக்காங்க இவரை வச்சு பண்ணுறதுக்கு. ஸோ அது வந்து அதான் மகாபாரதம், ராமாயணம், இந்த கல்கி, அது இதுன்னு ஏகப்பட்ட படங்கள், இந்த புராணம் சார்ந்த படங்களாக இப்போ எடுக்கிறாங்க. அதுக்கு ஃபண்டிங்லாம் கொஞ்சம் வேறு ஒரு இடத்துலேருந்து வருது. அவங்களுக்கு என்னென்னா ஒட்டுமொத்த இந்தியாவையும் இந்து நாடாக மாற்றணுங்கிறதுக்காக எவ்வளோ நாள் செலவு பண்ணலாம், நம்ம இருக்கிற இங்கே ஏற்கனவே இருக்கிற புராணங்களை வந்து உயிர் கொடுக்கலான்லாம் நினைக்கிறாங்க. பட்டு நிறைய நம்ம நாடகத்திலேருந்து பார்த்துருக்கோம். பொம்மலாட்ட காலத்துலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே சார். இதே ராமாயண கதையை பொம்மலாட்டமெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஓகே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1000 கோடியில் ராமாயணம் எடுக்கிற மாதிரி ஒரே கதை தான். அதை திரும்ப திரும்ப வெவ்வேறு வடிவங்களில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ லிங்குசாமியை வச்சு இந்த படத்தை எடுக்க போகிறாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் ராமனோட மனைவி சீதையும் தான் எடுக்கணும், வேறு வழியே இல்லை. அல்லது ராமன் வந்து கொஞ்சம் வில்லனி கலந்த கேரக்டராக கொடுப்போம்னாலும் கொண்டே விடுவாங்க. அதுவும் பண்ண முடியாது. ஸோ வேறு என்ன பண்ண போகிறீங்க இதில் அப்படிங்கிறது நமக்கு புரியவே இல்லை. பட் இருந்தாலும் ஏதோ திரைத்துறை வந்து இந்த மாதிரி நபர்களால் ரன் ஆகிட்டே இருக்குது. பல கோடிகள் இங்கே டேர்ன் ஓவர் ஆகிட்டே இருக்குது. பல பேர் பிழைக்கிறாங்க, சந்தோஷமாக பிழைச்சிட்டு போட்டும். பட்டு லிங்குசாமி வந்து இந்த கதையை எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. அந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அவர் நினைத்த படங்களே அவர் எதிர்காலத்தில் எடுப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக. ஏன்னா அவருக்கு இன்னும் நிறைய ரீஎன்ட்ரி கொடுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது, பாக்கியெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கான ஒரு தயாராகிருப்பார் அப்படின்னு நம்பலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் அவர்கள் அண்ட் வந்து சல்மான், அதாவது வந்து கோலிவுட் அண்ட் பாலிவுட் இதோடைய சில விஷயங்கள், இந்த கொலாபரேஷனாக சில விஷயங்கள் பேசப்படுது. அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து ஒரு சல்மான் கானை வச்சு சிக்கந்தர்னு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காரு. இது எப்போவும் முடிய வேண்டிய படம். அதில் நடுவில் வந்து சல்மான் கானுடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தரை துப்பாக்கியால் சுட்டு கொண்டுட்டாங்க. அதில் வந்து சல்மான் கானுக்கும் த்ரெட் இருந்துச்சு. ஓகே ஓகே ஓகே. அப்போ அவருக்கு என்னென்னா அவருடைய பாதுகாப்பு படையே கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் இருக்காங்க. யார்? அவருடைய ப்ரைவேட் செக்யூரிட்டிஸே, பவுன்சர்ஸே ஒரு 80 பேர் இருக்காங்க. இது இல்லாமல் கவர்மெண்ட் வந்து அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு பெரிய பாதுகாப்பு Y+ஓ Z+ஓ ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க அவருக்கு. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் வந்து அவருக்கு பாதுகாப்பாக இருக்காங்க. ஸோ இந்த சூழலில் அவரை வச்சு நீங்கள் படம் எடுக்கணும், அது சாதாரண விஷயமா யோசிச்சு சாத்தியமே இல்லை. இன்னொன்று, பொதுவாகவே பாலிவுட்லலாம் காலையில் ஷூட்டிங்லாம் வைக்கவே மாட்டாங்க. மத்தியானம் 12 மணிக்கு தான் முதல் ஷாட்டே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. அது அப்படி போகும். ரொம்ப நிதானமாக தான் படம் எடுப்பாங்க. நைட்டு ஒரு 7 மணி ஆனால் அவங்களாம் பார்ட்டிக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த படத்தை உருவாக்கணும். ஸோ இங்கேருந்து போகிற பல இயக்குநர்கள் தான் இந்த வழக்கத்தையே மாற்றுறாங்க. 12 மணிக்கு ஷாட் வச்ச காலம் போய் 6 மணி 7 மணிக்கெல்லாம் ஷாட் வைக்கிறாங்க. என்ன அது ஊர், எங்கேருந்தே வராங்க இவங்கெல்லாங்கிற அளவுக்கு அங்கே உள்ளவங்க பதட்டப்படுகிற அளவுக்கு சூழலை மாற்றுறாங்க. ஸோ அப்படி வந்து முருகதாஸ் வந்து இவ்வளவு சவால்களுக்கு நடுவில் சல்மான் கானை வச்சு இந்த படம் சிக்கந்தரை எடுத்துகிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு சல்மான் கான் படம் நல்லாவே ஓடும். இப்போ நீங்கள் அவர் இங்கே எல்லாரும் அறிந்த ஒரு ஹீரோ இல்லை, பாலிவுட் ஹீரோலேயே எல்லாரையும் நமக்கு தெரியாது. ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான், இந்த மாதிரி கொஞ்சம் பேரை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். நிச்சயமா. ஸோ அப்படி இருக்கும் பொழுது, அதுவும் முருகதாஸ் பண்ணுற படங்கும் பொழுது இங்கே வந்து ஒரு கனெக்டிங் இருக்கும் நமக்கும் அந்த படத்துக்கும். ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் தமிழ் ஹிந்தின்னு அதை பண்ண போகிறாங்க. தமிழில் டப் பண்ணுவாங்க.
பட் தமிழ் ஹிந்தியாக எடுக்கலை, ஹிந்தியில் தான் எடுக்கிறாங்க. தமிழ் டப் பண்ணி வெளியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. அதை ஏஆர் முருகதாஸ் என்ன பண்ணுறாரு, சிவகார்த்திகேயனை ரொம்பவே பாராட்டுறாரு. ரொம்பவும் வந்து அவர் வந்து நான் எதிர்பார்த்ததை விட நிறைய விஷயங்கள் வந்து சிவகார்த்திகேயன்ட்ட இருக்குது அப்படின்றத ஒரு புகழாரமும் சொல்லியிருக்காரு. அதை பற்றி சொல்லுங்கள். ஒரு டைரக்டர் தான் யாரை வச்சு படம் பண்ணுறோமோ அவங்கள புகழ்வதுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயந்தான். நம்ம இதெல்லாம் வந்து பல முறை பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆன பிறகு கண்ணம்னு எங்கேயோ உட்காந்து திட்டிகிட்டு இருப்பாங்க. அது வேற டிபார்ட்மெண்ட். அது வேறு டிபார்ட்மெண்ட்டு. பட் இந்த மாதிரி பாராட்டும் பொழுது அது வேறு வழியில் பாராட்டி தான் ஆகணும். அப்போ தான் அவர் வந்து சொன்ன நேரத்துக்கு வருவார், சொன்ன நேரத்துக்கு போவார், சொன்னபடியெல்லாம் செஞ்சு ஓகே கொடுப்பாரு. ஓகே. இவ்வளோ இருக்கா? ஆமாம், அவ்வளவும் இருக்குது அதுக்குள்ள. ஸோ அதனால் வந்து முருகதாஸ் சிவகார்த்திகேயனை பாராட்டினாருன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பேசிக்கலாகவே சிவகார்த்திகேயன் வந்து சின்சியரான ஒருத்தர். காலையில் 5 மணிக்கு ஷூட்டிங்னா 5 மணிக்கு நிற்கக்கூடிய ஒரு நடிகர் தான் சிவகார்த்திகேயன். ஸோ அதனால் வந்து முருகதாஸ் பாராட்டு முழுமையாக அவருக்கு உண்டுங்கிறத நம்ம அந்த இடத்துல ஒத்துக்கணும். அது ஒரு பக்கம். பட் சிவகார்த்திகேயன் வந்து அந்த படத்தை ரொம்ப எதிர்பார்க்குறாரு. இப்போ வர்ற லிஸ்ட்டில் சிவகார்த்திகேயன் படம் அமரனுக்கு பிறகு அவருடைய லைனப்பே ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்து முருகதாஸ் படம், அடுத்து லோகேஷ் கனகராஜ் படம், அடுத்து எச் வினோத் படம், அடுத்து சுதா கொங்கரா படம்னு வரிசையாக நல்ல நல்ல படங்களாக வச்சுட்டு இருக்காரு. இதில் அட்லியோட சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாரு, நண்பன் வேற. ஆமாம். ஸோ அந்த அளவுக்கு அவருடைய லைனப் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. குட். ஸோ இந்த சூழலில் தான் இவங்க 2 பேர் பண்ணுற படமும் விரைவில் திரைக்கு வரப்போகுது. நிச்சயமா. அப்புறம் இந்த பாராட்டுகளுக்கெல்லாம் மத்தியில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிரம்மாண்டத்துக்கு பெயர் போன இயக்குனர் இப்போ வரக்கூடிய படங்களில் சில தேர்வு பண்ணி என்ன பண்ணுறாரு, அவர் வாழ்த்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ டிராகன் படத்துக்கும் அதே மாதிரி ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காரு. பரவாயில்லையா, சூப்பர் இயக்குனர் அப்படின்ற ஒரு இது. ஸோ இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். டைரக்டர் சங்கர், அதான் இப்போ சங்கருக்கெல்லாம் இப்போ நேரம் கிடைக்குது. ஒரு காலத்தில் அவர் வந்து யாரையுமே மனம் திறந்து பாராட்டினதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதே இப்போ கேள்விப்பட்டது கூட கிடையாது. ஏன்னா நிறைய படங்கள் வரும், நல்ல புதுசு புதுசாக நடிகர்கள் வருவாங்க, நடிகைகள் வருவாங்க. எந்த காலத்துலேயும் அவர் யாரையுமே பாராட்டினது கிடையாது. சங்கரையும் அவங்க போய் மீட் பண்ணதும் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் சங்கர் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு பாராட்டுவதுங்கிறது அவர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காருங்கிறது முதல்ல நமக்கு காமிக்குது. இன்னொன்று சினிமாவினுடைய யதார்த்தத்தை இப்போ தான் புரிஞ்சு வச்சுக்கிட்டு கொஞ்சம் இறங்கி வர்றாரோ அப்படின்லாம் தோணுது. பரவாயில்ல, எப்படியோ பாராட்டுவது நல்ல விஷயம் தான். ஓகே ஓகே ஓகே. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வடிவேலும் பிரபுதேவா அவர்களும் ரொம்ப இணக்கமான ஒரு விஷயம், அது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அந்த காலத்தில் அவங்களுடைய அந்த படங்களை வந்து அந்த டைமில் பார்க்கும்போது பட் இதோடைய ஃபீல் அவங்களோட நட்பு எந்த அளவுக்கு இருக்குது? ஆமாம், காதலன் படத்தில் அந்த பேட்டர் ஆஃப் சாங்கை வந்து அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ், ஆமாம், ஒரு மண்டையை போட்டு தேய்ச்சதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா இப்போ வடிவேல் வந்து இன்னைக்கு வளர்ந்து எங்கேயோ போயிட்டார். அன்னைக்கு இருந்த வடிவேல் இன்னைக்கு கிடையாது, அன்னைக்கு இருந்த பிரபுதேவாவும் இன்னைக்கு கிடையாது. அன்னைக்கு பிரபுதேவா உச்சத்தில் இருந்தார், இன்னைக்கு கீழே இருக்கார். பட் இந்த சூழலில் வடிவேல ஒரு தலையெல்லாம் கலைக்கிறதுக்கு அனுமதிச்சாருங்கிறதே ரொம்ப அவங்களுக்குள்ள ஒரு நட்பை வந்து வெளிப்படுத்துது. ரொம்ப நல்ல விஷயம். பேட்டராப்போ அதே மாதிரி அவங்க 2 பேரும் சேர்ந்து சச்சின்ல அவருடைய காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னாக்கும் அந்த மனதை திருடி விட்டாய் படம், இந்த படத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், அதில் இந்த சில்லுன்னு ஒரே அமக்கலம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவங்களுடைய நட்புக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டான படங்கள் அதெல்லாம். ஏன்னா நீங்கள் ஒருத்தர் கூட நடிக்கிறாரு, ஸ்கிரிப்ட் யாரோ எழுதி கொடுத்தாங்க அப்படின்னு கிடையாது. அங்கே அவங்க 2 பேரும் உட்காந்து அதை டெவலப் பண்ணணும். அந்த இடத்துட்ட அந்த முறையான நட்பு இல்லைன்னா நீங்கள் அதை டெவலப் பண்ணவே முடியாது. ஸோ அப்படி தான் வந்து பிரபுதேவா வடிவேல் நட்பை நான் பார்க்குறேன். இல்லைன்னா இவ்வளோ தூரம் எலிவேட் ஆகி அதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஏன்னா பப்ளிக்கில் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை யாராக இருந்தாலும் அது ஏற்றுக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆமாம், அதனால் அது வந்து நல்லா அந்த ப்ரோக்ராமில் வெளிப்பட்டோன்னு டக்குன்னு அந்த ஞாபகம்லாம் நமக்கு வந்துருச்சு. ஆமாம் ஆமாம், அது 2 பேரும் வாயை வந்து புனல் மாதிரி வச்சு ஸோ அது ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு நல்ல நகைச்சுவை உணர்வாக கொடுத்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கும் பா விஜய் அவர்களுடைய விஷயம், ஏன்னா இவர் மிகப்பெரிய ஒரு பாடலாசிரியர் அப்படின்றது நமக்கு தெரியும். பட் இவருடைய திரை கதையும் வந்து வேற லெவலில் இருக்கும் அப்படின்றது. பட் இதுக்கு முன்னாடி பண்ணதை விட இந்த அகத்தியான்ற ஒரு படத்தை வந்து பெரிய லெவலில் அவர் நம்பிட்டு இருக்காரு. இதை பற்றி கொஞ்சம் கருத்து சொல்லுங்க. அந்த படம் நான் பார்த்தேன். ஆக்சுவலாக 32 கோடி ரூபாய் என்னமோ பட்ஜெட்டு சொல்கிறாங்க. அவ்வளோ பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் அந்த தரத்தோடு இருக்கான்னா இல்லை. அதில் வர்ற கிராஃபிக்ஸ் காட்சியெல்லாம் ரொம்ப ரொம்ப குழந்தைத்தனமாக இருந்துச்சு. அதை வந்து 10 நிமிஷம் போட்டு கிளைமாக்ஸில் கொலையாக கொள்கிறாங்க. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ கவிஞர்கள் இயக்குனர்களாக மாறும் பொழுது இந்த சமூகத்திற்கு தேவையான ஒரு கதையை கொடுக்கணும். நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு நான் ஏதோ ஒரு படம் ஒன்று பண்ணுறேன் அப்படின்ட்டு ஏதோ ஒரு படத்தை எடுத்து வைக்கிறதுங்கிறதெல்லாம்
அது எதுக்காக எடுக்கிறாங்கன்னே நமக்கு புரியல. எந்த சுவாரஸ்யமும் மற்ற ஒரு படமாக இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு கருத்து அதில் மைய கருத்து நல்லா இருந்துச்சு. என்னென்னா சித்த மருத்துவம் வந்து ரொம்ப முக்கியமானது. எல்லாருமே சித்த மருத்துவத்தை கடைபிடியுங்கள் அப்படிங்கிறது தான். சித்த மருத்துவத்தில் எல்லா நோய்க்கும் மருந்து இருக்குது, அதில் இல்லாத மருந்தே கிடையாது அதில்ங்கிறத கருத்தெல்லாம் சொல்கிறாங்க. பட் அதை வந்து மருந்து மாதிரியே சொல்லிட்டாங்க. அதான் பிரச்சனை. ஓகே ஓகே, அகத்தியர் சொன்ன மாதிரியே சொல்லிட்டாரா? ஓகே ஓகே சார். அப்போ அந்த படத்துடைய சில விஷயங்கள் இப்படி தான் இருக்குது அப்படின்றது அங்கேயே முடிவடைந்திருக்கு. சார் இப்போ வந்து அரசியல் ஒரு பக்கம், சினிமா ஒரு பக்கம். அதை நம்ம இதை வந்து எப்படி நட்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருந்தோம். பட் நமக்கு வெளியில் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து நமக்கு காட்சிப்படுத்துறதே பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே பெரிய சண்டை, இவங்களுக்கும் பெரிய வாக்குவாதம் அப்படின்னு. ஆனால் அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை அப்படின்றது சில ஏதோ ஒரு நல்ல நிகழ்வுகளில் அதை நம்ம பார்க்க முடியுது. அப்படி பார்க்கும்போது ஜி.கே. மணி அவர்களுடைய திருமணத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கும் விஜய் அவர்களுடைய சன் ஜெசன் அவர் வந்திருந்தார், விஜய் சேதுபதி அண்ட் இதுக்கப்புறம்லாம் முதல்வர் எல்லாமே ஒரே விமானத்தில் போன ஒரு அனுபவத்தை வந்து நம்ம அன்றைக்கி நம்ம செய்திகள்லாம் நம்ம நிறைய பார்த்தோம். பட் அங்கே வந்து ஸோ இவர் வித்தியாசமான ஒரு அனுபவத்தை வந்து நம்ம பகிர்ந்துக்கிட்ட ஒரு சூழல், அதை பற்றி உங்களுக்கு சொல்லுங்கள். இல்லை, அதில் ஒன்றும் வித்தியாசமாக பகிர்ந்துக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சேலத்துக்கு ஒரே ஃப்ளைட்டு தான் இருக்குது. அதனால் எல்லாரும் ஒரு ஃப்ளைட்டில் போயாகணும். முதலமைச்சரும் விஜயின் மகனும் ஒரே ஃப்ளைட்டில் பயணம்லாம் செய்தியை போட்டுருந்தாங்க. ஒரு 2-3 ஃப்ளைட் இருந்தால் கூட நீங்கள் சொல்லலாம், இதில் அவர் போனார், இதில் இவர் போனார். ஒரே ஃப்ளைட்டுங்கும் போது வேறு வழி இல்லை. இன்னொன்று ஜேசன் சஞ்சய் வந்து என்ன பிஜேபியில் இருக்கார், ஒரே ஃப்ளைட்டில் 2 பேரும் போகிறத செய்தியாகிறதுக்கு அப்படியும் ஒன்றும் கிடையாது. அவர் இப்போ தான் வளர்ந்து வருகிற ஒரு இயக்குனர் அவர். இதில் என்ன கவனிக்கத்தக்கதுன்னா, இந்த சோசியல் மீடியாவில் விஜய் மகனுக்கு கொடுக்கப்பட்ட புகழாரங்கள் தான். அவ்வளவு தூரம் புகழ்ந்து அதை கொண்டாட வேண்டிய அவசியம்லாம் ஒன்று. விஜய் மகன் விஜய் மாதிரியே இருக்காருலாம் பல பேர் போட்டுட்டு இருந்தாங்க. என்னையா அது இப்படி அநியாயம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து விஜய் ரசிகர்கள் அதை கொண்டாடினாங்க. ஏன்னா இப்போ அவருடைய பையங்கும்போது அதுக்கான மரியாதையை பெரிய அளவு கொடுக்கணும்னு நினச்சி அதை பயங்கரமாக பூஸ்டப் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அவர் வந்து அந்த மேடையில் அவரோடு பல பேர் இன்னும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டதெல்லாம் அவர் ரொம்ப ஒரு மாதிரி திகைப்போடு பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் இன்னும் அதெல்லாம் அனுபவிச்சவர் இல்லைல்ல. ஸோ என்னடா அது எல்லாமே போட்டிருக்காங்களேன்னு நினச்சாரா என்னன்னு தெரியல. அந்த மேடையில் கொடுக்கப்பட்ட இம்பார்ட்டன்ஸை கொஞ்சம் கூச்சத்தோடு அவர் எதிர்கொண்டதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. பட் நல்லா ஒரு திருமண நிகழ்வுனா எப்படி ஒரு கலகலப்பாக எல்லாரும் விரும்புகிற அளவுக்கு இருக்குமோ அது மாதிரி இருந்துச்சு அந்த மேடை. அதை பார்க்கும்போது ஒரு அழகான மேடையாக இருந்துச்சு. கண்டிப்பாக. ஓகே சார், ரொம்ப ஒரு நகைச்சுவை இல்லை, சுவையான பேச்சோட ரொம்ப அருமையாக முடிச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இன்னும் அடுத்த வாரம் நிறைய எங்களுக்கான தகவல்கள் கொடுக்கணுன்றத அன்போட கேட்டுக்கிறேன் சார். நன்றி சார். இந்த 3 பகுதிகளிலுமே ரொம்ப சூப்பரான சுவையான விஷயத்தை கடைசியாக பேசி முடிச்சிருக்காரு அப்படின்னு நம்பலாம். இது மாதிரியான நிறைய புது தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற போவது உங்களுடைய அன்பு தொகுப்பாளன் ஐசக். சட்டா பாய்.